கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த நாளை குறிச்சும் எதிர்காலத்தை குறிச்சும் அதிக கவலைப்படுறவங்களா இருக்கிறோம். பல மனுஷங்க நாளைக்கு எனக்கு எப்படி இருக்குமோ, குறைவு வந்துடுமோ, இழந்துடுவேனோ, எப்படி சந்திப்பேன், எப்படி சமாளிப்பேன், இதே நிலை நெடுச்சுன்னா என்ன ஆகும், நான் நினைச்சத பிரயாசப்பட்டதை அடைய முடியாம போயிடுமோ அப்படின்ட்டு பல்வேறு காரியங்களை குறிச்சு பயந்து குழம்பி கலங்கி தவிக்கிறோம். இது நம்மளுடைய விசுவாசத்துக்கு எதிரானது அப்படின்றத நீங்க அறிவீங்களா? அதனால இன்னைக்கு இத குறிச்சு நேரம் எடுத்து சிந்திப்போம். ஒரு முறை ஒரு மனுஷருக்கு அவர் செய்யாத குற்றத்துக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அடுத்த நாள் காலையில அவரை தூக்குல போடணும்னு அந்த நாட்டினுடைய அரசர் உத்தரவிட்டாரு. இப்படி ஒரு தீர்ப்பு சொன்னதுமே அவர் அரசனை நோக்கி, அரசே, எனக்கு 1 வருஷம் அவகாசம் கொடுத்தா உங்களுடைய குதிரைய பறக்க வைப்பேன்னு சொன்னாரு. இத கேட்டுட்டு சிந்தனையில ஆழ்ந்த அரசர் கடைசியில, சரி, ஆனா அப்படி குதிரை பறக்கலன்னா உன் தலைய யானையினுடைய காலுக்கு கீழே வச்சு நசுக்கிடுவேன்னு எச்சரிச்சு அவனுக்கு 1 வருஷம் காலக்கெடு கொடுத்து அனுப்புனாரு. அரசருடைய குதிரைய அழைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்த அந்த மனுஷரை பார்த்த அவருடைய மனைவி, என்ன இப்படி செஞ்சிட்டீங்க, குதிரைக்கு எப்படி பறக்க கற்றுக் கொடுப்பீங்க, எங்கேயாவது குதிரை பறந்து கேள்விப்பட்டது உண்டா அப்படின்ட்டு ரொம்ப சோகமா கேட்டா. அதுக்கு அந்த மனுஷர், எனக்கு 1 வருஷம் அவகாசம் இருக்குது, இந்த 1 வருடத்துல ஒருவேளை அரசர் இறந்து போயிடலாம், இல்ல நானே இயற்கை மரணம் அடைஞ்சிடலாம், இல்ல இந்த குதிரை இறந்து போயிடலாம், இல்லனா இந்த குதிரை பறக்க கூட கற்றுக்கொள்ளலாம், யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆம் பிரியமானவர்களே, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றத தற்போதைய சூழ்நிலைகளை வச்சு தீர்மானிக்க தேவையே இல்லை. நாளைக்கு நடக்க போறதுக்கு இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைய ஒரு வழிகாட்டியா வேண்டுமானா இருக்கலாமே தவிர, அதுவே ஒரு தீர்மானமா இறுதி முடிவா இருக்க தேவையில்லை. இன்னைய சூழ்நிலைகளை நாளைய எதிர்காலமா மக்கள் கற்பனை செஞ்சு கொள்றதுனாலதான் அவங்களுக்கு துயரங்களும் மன அழுத்தமும் ஏற்படுது. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதுன்னு யாக்கோபு 4:14 நாம வாசிக்கிறோம். இந்த வாழ்வு நிலையற்றதுன்றத நாம நன்கு அறிஞ்சிருந்தாலும் அதிக கவலைப்படுறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைங்க எதையும் குறிச்சு பயப்படாம கலங்காம இருக்கணும். ஏன் தெரியுமா? ஒண்ணு, நித்திய ஜீவன் மேல நம்பிக்கை உள்ளவங்க இந்த ஜீவனுக்குரியவைகளுக்காக கவலைப்பட வேண்டியதில்லை. 2வது, எல்லாவற்றையும் பரமபிதாவினுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவரை பிரியப்படுத்த விரும்பி பரிசுத்தமா விசுவாசத்தோடு வாழ்றவங்க எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும்னு மத்தேயு 6:34 கர்த்தர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ஆனா அநேகருக்கு விசுவாச குறைவே கவலையையும் பயத்தையும் கொண்டு வருதுன்னா அது மிகையல்ல. நம்மளுடைய எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கும்போது நாம ஏன் கவலைப்படணும்? இன்னைக்கு என்னுடைய வேலை என்ன, என்னுடைய என் வேலையை தேவனுக்கு பிரியமா செஞ்சேனா, என்னுடைய பொறுப்புல உண்மையா இருந்தேனா, இன்னைக்கு அவருடைய வருகை இருக்கும்னா நான் அவரோட நித்தியத்துல சேர்வேனான்னு கவனமா வாழ்றதே ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நாம அழியாத நிலையான வாழ்வுக்கு சொந்தமானவங்க. தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமென்.